இந்த எபிசோட நாம இயக்குனர் கரேத் எட்வர்ட்ஸ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஜுராசிக் வேர்ல்ட் ரெபெக் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, டைனோசர்களை வைத்து ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி செய்து வருது. அங்கு நடக்கும் ஒரு பெரிய விபத்தால் அந்த ஆராய்ச்சி கூடம் அழிந்து போகுது. இதனால் டைனோசர்களை தங்கள் வாழ்வதற்கு என்ற இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் வாழ்ந்து வருது. அதனால் அந்த ஆராய்ச்சியை கைவிட்டுட்டு திரும்புறாங்க. பல வருடங்கள் கழித்து ஊர்ல ஒரு புதிய நோய் தொற்று உருவாகுது. இதனால் 5 ஒருவர் இறக்குறாங்க. இந்த நோயை குணப்படுத்தும் மருந்து மறைந்து வாழும் டைனோசரிடம் உள்ளது என அறிந்து அதை எடுக்க மீண்டும் ஒரு குழு புறப்படுது. அந்த தீவுக்கு சென்ற பின்பு டைனோசர்கள் இவர்கள் தாக்கப்படுறாங்க. அந்த தீவுல அந்த குழு மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்படுது. இதற்கு அடுத்து என்ன ஆனது? டைனோசரிடமிருந்து அந்த மருந்தை எப்படி எடுத்தாங்க? தீவை விட்டு தப்பித்தார்களா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. அதை நாயகனாக ஜானதன் பெய்லி சிறப்பான நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் ஸ்கார்லட் ஜொஹான்சன் பார்வையாளர்களை தன் நடிப்பின் மூலம் கவர்றாங்க. மற்ற நடிகர்களான ரூபர்ட், மஷர்லாலா அலி, டேவிட், மேனுவல் என அனைவரும் கொடுத்த விதப்பத்தை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜான் மேத்திஸின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. டைனோசர் துரத்தும் காட்சிகளை மிகவும் விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். அலெக்சாண்டர் டெப்னாட் பின்னணி இசை திரைக்கதை பயணத்திற்கு பெரிதும் உதவியிருக்குன்னு சொல்லலாம். ஹாலிவுட் படத்திற்கே உரிய டெம்ப்ளேட்ல மீண்டும் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு இயக்குனர். படத்தின் முதல் பாதி நல்ல விறுவிறுப்பாக செல்லுது. ஆனா 2ஆம் பாதியில இல்லாதது வருத்தமா இருக்கு. 2ஆம் பாதி திரைக்கதையில கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம்னு தோணுது. விஎஃப்எக்ஸ் காட்சிகள் பெரிதா எடுபடலன்னு தோணுது.